வணக்கம். இது ஏஜ் இன்டகிரேட்டட் ஃபார்ம். போன வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. போன வீடியோவில் மில்க் பவுடர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் மில்க் சாக்லேட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம மில்க் பவுடர் தயாரித்தாச்சு. இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஐசிங் சுகர். ஐசிங் சுகர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சுகரை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரை சேர்த்து மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சோம்னா இது வந்து ஐசிங் சுகர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு வந்து கொக்கோ பட்டர் தேவை. பட்டு இங்கே அது எல்லா இடத்துலையும் அவைலபிள் இல்லாததுனால மற்ற ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் பட்டர், அப்படி அதுவும் இல்லைன்னா நம்ம நெய் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸும் பார்த்தோம்னா கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. அப்புறம் இது நம்ம செஞ்ச மில்க் பவுடர். அப்புறம் மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தோம்னா கொக்கோவா பவுடர். ஸோ நான் கொக்கோவா பவுடர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹெர்ஷீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட்டெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல, அது நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். நான் வந்து இதை டிமார்ட்டில் வாங்கினேன். எனக்கு இது எம்ஆர்பியோட கம்மியான விலைக்கு கிடச்சிது. ஸோ ப்ராசஸ்க்கு வரேன். இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள்னு பார்த்தோம்னா டபுள் பாய்லர் ரெடி பண்ணணும். அதை நம்ம வீட்டில் இருக்க பாத்திரங்களை வச்சு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கிங் தெர்மாமீட்டர் தேவைப்படும். ஏன்னா நம்ம சாக்லேட் டெம்பரிங் பண்ணணும் அப்படின்னா குக்கிங் தெர்மாமீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் சாக்லேட் மோல்டு, அது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, அதுவும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரி, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல டபுள் பாய்லர் செட்டப் ரெடி பண்ணணும். கீழே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஃபுல் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு காவாசி தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இன்னொரு பாத்திரத்தை வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னா, அந்த மேலே வைக்கிற பாத்திரம் வந்து உள்ளே சப்மர்ஜ் ஆகிடக்கூடாது, தண்ணிக்குள்ளே மூழ்கிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த தண்ணியோட கான்டாக்ட்லேயே இருக்கக்கூடாது. அது அந்த அந்த ஸ்டீம், அந்த ஆவி, நீராவி தான் அதை வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஆவி தான் அதை ஹீட் பண்ணி நம்ம போட போகிற இதை மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ண போகுது, ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகுது. ஸோ இதை வந்து கான்டாக்டில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்டவ்வெல்லாம் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணுறோம். கோகோனட் ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணுறோன்றது மெஷரிங் கப்ஸில் நான் சொல்கிறேன். ஒரு 1/4 மெஷரிங் கப், அதாவது கப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஃபுல்லாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் இவ்வளோ தேவைப்படாது, பட் இருந்தாலும் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் இதை கப் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட கம்மியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது இந்தளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. அதே நேரத்தில் ரொம்ப க்ரீஸியாகவும் இருக்கும், கையில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ கோகோனட் ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே கப்பில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இதை ஹீட் பண்ணிகிட்ருக்க டைம்லேயே இந்த மேலே இருக்கிற பாத்திரத்தில் போட்டு இதை நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடுறோம், ஸ்டிர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதில் எந்த லம்ப்ஸும் இல்லாமல், அதாவது கெட்டியாக வரும், அது மாதிரி இல்லாமல் நான் ஸ்மூத்தாக அதை கிண்டுறோம். கிண்டினதுக்கப்புறம் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப இதே ப்ராசஸ் தான், இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறோம். ஐசிங் சுகர் ஆட் பண்ணிட்டு அதே ப்ராசஸ் தான். ஃபைனலாக வெனிலா எசன்ஸ். ஸோ இந்த 4 ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். நல்லா ஸ்மூத்தாக ஆகணும். இது நல்லா ஒரு பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு இதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் மிக்சரை வந்து நம்ம கூல் பண்ணணும். ஸோ இந்த தெர்மாமீட்டர் நான் சொன்னேன்ல, குக்கிங் தெர்மாமீட்டர், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணணும், கூல் பண்ணணும். கூல் பண்ணதுக்கப்புறம் சடனாக அந்த 28 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஹீட் பண்ணுறோம். இதே டபுள் பாய்லர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணுறதுன்றது பார்த்தோம்னா 31 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிட்டு 31 டிகிரி செல்சியஸ் ஆனோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டோம்னா இதுதான் சாக்லேட் டெம்பரிங்கிறது. ஸோ இதை நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். பட் பொதுவாகவே கோகோனட் ஆயிலில் பண்ணோம்னா சாக்லேட் டெம்பரிங் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. கொக்கோ பட்டரில் பண்ணோம்னா தான் அந்த ஸ்னாப் சவுண்டு கிடைக்கும் சாக்லேட்டில். ஸோ இதை ஃபைனலாக என்ன பண்ணுறோம்னா
சாக்லேட் மோல்டில் வந்து இதை திரும்ப கூல் பண்ணிவிட்டு உடனே எடுத்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் மோல்டில் ஊற்றிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறோம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ரெஃப்ரிஜிரேட்டரில் நார்மலாக வைக்கிற இடத்துல சாக்லேட்ஸ்க்குன்னு இருக்கிற இடத்துங்களில் வைக்கிறோம். ஸோ வச்சு ஒரு 4 ஹார்ஸ் இல்லை ஒரு 3 ஹார்ஸ் நம்ம வச்சிடுறோம். வச்சு எடுத்து அதை நம்ம உடச்சி பார்த்தோம்னா அந்த ஸ்னாப் சவுண்டு கேட்கணும். அதுதான் நல்ல ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சாக்லேட்னு சொல்கிறது. அது வந்து கோகோனட் ஆயிலில் பொதுவாக வராது. பட் கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னாப் சவுண்ட் கிடைக்கும். ஸோ இருந்தாலும் நான் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதாங்க சாக்லேட் செய்கிறதுக்கான ப்ராசஸ். இதில் இந்த சாக்லேட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, இது நான் A2 மில்க், அதாவது நாட்டு மாட்டு பாலில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷல். இது வந்து நான் ஹோல் மில்கில் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ஸ்கிம் மில்க்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.